வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கவுன்சிலர் ஏழுமலை எப்படியாச்சும் பாக்கியோட ரெஸ்டாரண்ட் அடிச்சு துரத்தி மூடியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட அவங்களோட ரெஸ்டாரண்ட் வராங்க. ரெஸ்டாரண்ட்டில் வந்த அந்த சமயத்தில் நம்ம செல்வி ஒரு பக்கம், அக்கா இந்த ஆள் எதுக்காக திரும்ப திரும்ப நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டே இருக்காரு, எவ்வளோ சொன்னாலும் புத்தியே வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி செல்வி சொல்ல, உடனே பாக்கியா வந்து வரட்டும் வீடு செல்வி பார்த்துக்கலாம், எதையாச்சும் பேசி சமாளித்து அனுப்பி விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக ஏழுமலையும் வந்தது என்ன பண்ணனா, என்னம்மா எப்போ பார்த்தாலும் எதையாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, யாரோ ஊரில் தெரியாதவங்க சொல்கிற டிஷ்ஷெல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்களா, எதுக்கு உங்களுக்கு இந்த விபரீத பரிச்சை, நாங்கள் கேட்குறதே இல்லைன்னு சொல்கிறீங்க, சரி என்னமோ இருக்கிறத கொண்டாந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏழுமலையும் அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் 2 பேரும் சேர்ந்து உட்காடுறாங்க. அந்த சமயத்தில் செல்வி வந்து அவங்களுக்கு பரிமாறுற அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்கியா ஒரு தாத்தாவுக்காக செஞ்ச ஸ்வீட்டை பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் வராங்க. வந்ததுமே உக்காருங்க, அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்ல, உடனே அவங்க என்ன பண்ணா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, நீ என்ன செஞ்சுருக்க போகிற, என் அம்மா கையில் சாப்பிட்ட அந்த ஸ்வீட்டை உன்னால் செஞ்சு தர முடியுமா, கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உக்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் ஏழுமலை ஒரு பக்கம் என்ன பண்ணுறான்னா, இங்கே பாருமா, நீ எதுக்காக சாம்பார் கூட நீ ஊற்ற வர, என் மேடம் வந்து ஊற்ற மாட்டாங்களா, நீங்கள் வந்து ஊற்றுங்க, நீங்கள் ஊற்றுனா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்விக்கிட்ட சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் பாக்கியாவும் ரொம்ப கோவத்தோடு வந்து கவுன்சிலருக்கு சாம்பாரில் ஊற்றிட்டு போயிடுறாங்க. ஊற்றிட்டு போன கையோடு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தாத்தாவுக்கு பிடிச்ச அந்த ஸ்வீட்டை அவங்க ஃபேமிலியோட பரிமாறி கொடுக்குறாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவர் சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாமல், 60 வருஷத்துக்கு முன்னாடி என் அம்மா கையில் சாப்பிட்டா அதே ருசியோடு இருக்குமா, நான் என் அம்மாவை பார்க்குறதா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவுக்கு நன்றி எல்லாம் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு பாக்கியாவுக்காக கொஞ்சம் பணத்தையும் கொடுக்குறாங்க. ஆனால் பாக்கியா வந்து அதை வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. நான் வந்து என்னோடய மன திருப்திக்காக இதை செஞ்சேன், தயவு செஞ்சு எனக்கு காசு பண்ணலாம் வேணாயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட திரும்ப கொடுத்துட்றாங்க. அவர் வந்து நீ நல்லா இருக்கணுமா, இதே மாதிரி உன்னோட பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவுக்கு வாழ்த்து சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம கவுன்சிலர் ஒரு பக்கம் உட்காந்து நோட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த அம்மா ரொம்ப நல்லவங்க போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவரோட மனசுக்குள்ள ஒரு தாட் இருக்குது. இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணேன்னா, வழக்கம் போல் அவர் பாட்டு கிளம்பி போகிறாங்க. பாக்கியா வந்து காசையும் கேட்காம ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. 2 அடி வெளியே போன நம்ம ஏழுமலை என்ன பண்ணேன்னா, பேக்கில் வந்து இந்தாங்க பணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கிட்ட பணத்தை கொடுக்குறாங்க. பாக்கியாவும் என்னடா இது பெரிய உலக அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு சேஞ்சு கொடுத்து அனுப்பிடுறாங்க. ஏழுமலையும் ரொம்ப ஹாப்பியாக போயிடுறாங்க. பாக்கியா வந்து என்ன நடக்குதுன்னே தெரியலடா சாமிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் இனியா வந்து வேலைக்கு கிளம்பி சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகும்போது நிதிஷ்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் நிதிஷ் வந்து அதை எதுவுமே கேர் பண்ணிக்காத மாதிரி மொபைல் நோண்டிட்டுருக்காங்க. வேறு வழி இல்லாமல் இனியா அங்கேருந்து கிளம்பி நேராக நம்ம அங்கிள் கிட்ட வந்து சொல்கிறாங்க. சுதாகர் வந்து இங்கே பாரு இனியா, உன்னோட ஒர்க்கில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீ என்கிட்ட தான் சொல்லணும், வீட்டில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாவுக்கு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இனியா வந்து நம்ம போயிட்டு வர அங்கிள் சொல்லிவிட்டு நேராக நம்ம பாக்கியாவோட வீட்டுக்கு வந்து ஈஸ்வரிக்கும் பாக்கியாவுக்கும் சொல்லிட்டு போகலான்னு வராங்க. சொல்லிவிட்டு உங்கள் கையில் சாப்பிட்டு போகலான்னு நான் வந்தேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்ல, இந்த சந்தோஷத்தில் பாக்கியா அப்படியே மெய் மறந்து போயிருக்காங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.